அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வந்தருள் புரிக விரைந்து தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக வரமெல்லாம் வல்ல தனியருட்ஜோதியை எமது சிந்தையில் புணர்ப்பித்து என்னுடன் கலந்து செய்துவித்தருள்க செய்வகையே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த சங்கத்தின் பொறுப்பாளரும் மற்றும் செயல்படுத்துகின்ற செயலாளர், பொருளாளர், தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவின் தலைமையேற்று நடத்துகின்ற சென்னரி பா. தண்டபாணி அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய பேரன்பர். அடுத்து இறைவணக்கம் அந்த அம்மா பேசினாங்க. குரல் வளம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பெரும் மகிழ்ச்சி. காஞ்சிபுரத்திலிருந்து என் மகள், 2 பேரும் என் மகள் தான், மகள்கள். அதனால் அது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது. அதனால் பேச முடியாத தன்மை. தைரியம் வேணும். ஆமாம். இன்னொன்று தைரியமான பெண்ணு. அப்படி தான் இருக்கும் உலகமே. 2 இருந்தால் தான் அந்த உலகம் செயல்படும். ஆகவே இந்த அற்புதமான இந்த சூழ்நிலையில் ஒழிவில் ஒடுக்கன்ற ஒரு நூல் இருக்குது. வள்ளல் பெருமான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கார். அப்போது ஏன் அதை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, 8-2 என்பன இயலும் முற்படியன அட்ட நின்றாருளி அருட்பருங்க. 8-2 என்பது 8-2 சேர்க்கணும். ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறார், 8-2 சேர்த்து எண்ணவும் அறியன்றார். அப்போ சேர்க்கும்போது 10ன்னு வருது. அந்த 10 தமிழில் யான்னு வரும். அந்த யா என்பது தான் ஆன்மாவை குறிக்கும். அப்போது ஒழிவில் ஒடுக்கனுடைய பாடலை பார்த்தீங்கன்னா 253 பாடல். இந்த 3 சேர்த்தின்னா 10 வரும். இந்த ஆன்மாவுக்கு தான் அந்த உபதேசமே எல்லாமே. அப்போது வள்ளலாரை விட இது உயர்ந்ததா தாழ்ந்ததா அந்த ஆராய்ச்சிக்கு தேவையில்லை. வள்ளலார் அந்த பாதம் பருப்பை அப்படியே விரைவி இருக்கார். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஊட்டச்சத்து கொடுக்கும்போது அந்த விரைவி இருந்தால் தான் அதுங்களுக்கு உள்ளே இறங்கும். ஆனால் பெரியவங்க எண்ணும்போது அது அப்படியே கூட முழுசாக சாப்பிடலாம். அது மாதிரி ஞானம் என்பது ஒருவருக்கும் வராது. எனக்கு உள்பட தான் சொல்கிறேன். அது ரொம்ப கடினம். ஆனால் இறைவன் திருவருள் உணர்த்தினாலே ஒழிய அது வர்றது ரொம்ப கடினம். இப்போ நான் அறிந்த நம்பர்களில் ஜோசப் பாலாஜி தான் அந்த உணர்வு கொடுத்துருக்கார். எங்கே நடந்தாலும் அவர் ஓடி வந்துடுறார். ஒழிவில் ஒடுக்கணும். வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே வராரு. 2:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குது காஞ்சிபுரத்து எங்கள் மாடியில். அப்போது அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்தால் அண்ணா நகரிலிருந்து இங்கே வரணும் அப்படின்றது பார்க்கணும். அப்போ ஒழிவில் ஒடுக்கன்றது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது என்பதை வள்ளல் பெருமான் உணர்ந்து தான் அதை படிங்கன்னு சொன்னார். சரிதா? எல்லார்கிட்டையும் நூல் இருக்குது, படிக்கிறோமான்னா படிக்கலை. அது உணர்ந்து கொள்ள முடியல. காரணம் என்ன? அவர்கள் மீது தவறு கிடையாது. இறைவன் உணர்த்தினாலே ஒழிய அது உணர்ந்து படிக்கவே முடியாது. எதுக்குமே இறைவன் உணர்த்தணும்.
அங்கே போகணும் அப்படின்னு இறைவன் உணர்த்தினால்தான் அங்கே போக முடியுமே தவிர நம்ம இஷ்டமாக எதுவுமே செய்ய முடியாது. நாம் யாருன்னு சொன்னால் கருவி மாத்திரம்தான் என்பதை தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துங்கிறோம். மக்களை 4 விதமாக படைச்சிருக்கிறோம். அது பிராகிருதர்னு பேர். ரெண்டாவது வைநயிகர்னு பேர். மூணாவது சாமுசித்தர்னு பேர். நாலாவது ஜீவன்முத்தர்னு பேர். இந்த 4 வகை இருக்கும். இந்த 4 வகை அன்பர்கள் எப்படி இருப்பாங்க உலகத்தவர்? அப்போது பிராகிருதர் அப்படின்னும்போது உலகிலேயே ஈடுபடுவாங்க. சரிதா? உலகில் மக்கள் தான் அவங்க. அதான் பிரகிருதி மாயை சூழ்ந்து கொண்டு அந்த நல்லதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அதனால் அதிலேயே சூழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் பிரகிருதர்னு பேர். அடுத்து வைநயிகர்னு, இதெல்லாம் வட சொல்லுங்க, வைநயிகர்னு பேர். இவங்க எப்படி இருப்பாங்க? அவர்களை காட்டிலும் ஆன்மீகத்தில் புகுந்து, இவங்க புகழ்ந்து கிடையாது, இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்கள் புக செய்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள், லேசாக ஈடுபாடு இருக்கும். அதனால் அவர்கள் அதை விட மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மூணாவது நபர் சாமு சித்தர் அப்படின்னு பேர். இப்போ ஆன்மீகத்திலேயே உணர்ந்து அந்த ஆன்மீகத்தில் எப்படி இருக்கணும், சரியை கிரியை யோகம் ஞானம் இது எல்லாவற்றையும் உணர்ந்து அதிலேயே பயிற்சி கொண்டு இருப்பவர்கள் சாமு சித்தர்கள்னு பேர். அவர்களுக்கு மூவருக்கும் பிறவி உண்டு. ஜீவன்முத்தர்ன்றவங்க முற்பிறவியில் சாமு சித்தராக இருந்தவர்கள் தான் அந்த நெறியில் அப்படியே இந்த நெறிக்கு ஜீவன்முத்தர்களாக இருப்பார்கள். அப்போ ஜீவன்முத்தர்னா எப்படி இருப்பார்கள் அப்படின்றது நாம் பார்க்கணும். ஜீவன்முத்தர்னா எல்லா தத்துவங்களையும் விட்டவர்கள். இப்போ ஒழிவில் ஒடுக்கன்னா என்ன? அது ஆன்சர். ஒழிவில் ஒடுக்கன்னு சொன்னால் அதாவது எத்தனையோ பொருள் கொள்ளலாம். ஓய்வு ஒழிவு இல்லாத கேட்க கேட்க மனத்தை ஒடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இன்னொன்று அந்த இந்திரியம் கரணம் ஒடுங்கி தத்துவங்கள் ஒடுங்கி நிற்பது தான் இந்த ஒழிவில் ஒடுக்கம் என்பது நம்ம நூலில் போட்டிருக்கு. அதனால் ஒழிவில் ஒடுக்கன்றது யார் எழுதினாங்க, அது ஏன் அவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒழிவில் ஒடுக்கம் எழுதினவர் அவர் சொன்ன மாதிரி பழுதுகட்டி சம்பந்தம்னு பேர். பழுதுகட்டி சம்பந்தம்னாக்கா காலில் கழுது அந்த கயிறு கட்டின்னு இருப்பாங்க. பழுதுன்னா என்ன தெரியுமா? தறி நெஞ்சவங்களுக்கு தெரியும். அதனுடைய பீஸு தான் அது கயிறு. அதை கயிறு கட்டி தொங்க விட்டுடுவாங்க. ஏன்னா இந்த உடம்பு வீழ்ந்து போச்சுன்னா பரபரன்னு எடுத்து போய் எங்கன்னா மலை பக்கமும் கடலில் போட்டுடும் அப்படின்வாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் இருந்தது. அப்போ இவருக்கு யார் குரு? அதை நாம் பார்க்கணும். திருச்சிற்றம்பல நாடின்னு ஒருத்தர் இருந்தார். திருச்சிற்றம்பல நாடுன்று திருச்சிக்கார். அவருக்கு 63 மாணவர்கள் சிஷ்யர்கள். அந்த 63 மாணவர்கள் அவ்வளோ மேன்மை உடையவர்கள். மாணவர்கள்னால் சாதாரண மனிதர்கள் அல்ல. அந்த குரு கோஷம் எது ஒன்றாலும் செய்யக்கூடியவர்கள். அதில் ஒருத்தர் தான் ஞானப்பிரகாசம் என்ற ஒரு அன்பர். அவர் தான் ஞானப்பிரகாச மடன்னு காஞ்சிபுரத்தில் கட்டியிருக்கார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கட்டியிருக்காங்க. அவர் கால அளவில் நான் அந்த பிற்காலத்தில் நான் சமாதி அடைய போகிறேன் அப்படின்னு குரு சொன்னார். அதுக்கு குழியெல்லாம் நோண்டிட்டாங்க. குழியெல்லாம் நோண்டிட்ட உடனே இது சிஷ்யர்களுக்கு அனுப்புகிறாங்க. எல்லா சிஷ்யர்களும் பார்க்குறாங்க. ஐயா நாங்களும் வந்துடுறீங்க அவங்க கூட அப்படின்னார். அப்போது
சிஷ்யர்கள் அத்தனை பேரும் வந்துட்டாங்க, 63 சிஷ்யர்களும். அதில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஞானப்பிரகாசம் என்றவர் மடத்தை நிறுவி பெருசாக நடத்தியிருந்தார். அதுக்கு அடுத்ததுன்றது அடுத்தவராக இருக்கிறவர் தணிகாசலன். அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஓடியான்ட்டார். என் குருநாதர் வந்து சமாஜோட நான் மட்டும் இங்கன்னா அப்படின்னு வந்துட்டார். அப்போ 63 மாணவர்களும் சிஷ்யர்களும் சமாதி அடைஞ்சிட்டாங்க. இன்றைக்கும் அது இருக்குது என்பதை பார்க்கலாம். அந்த வழி வந்தவர் தான் நம்முடைய சிறப்பு பெயர் கண்ணுடை வள்ளல். சரிதான். சம்பந்தம் என்றது பெயர் போய் கண்ணுடை வள்ளல்னு வருது. அப்போது இவருக்கு வந்து அந்த கண்ணுடை வள்ளல் என்பவர் சைவத்தில் மிகுந்து இருந்தார். அவர் வந்து அந்த மேலான குரு யாருன்னு சொன்னால் ஞானசம்பந்தர். திருச்சிற்றம்பலம் நாடிக்கும் ஞானசம்பந்தர், இவருக்கும் ஞானசம்பந்தர். அதனால் இவர் வந்து அதில் கொஞ்சம் வேறுபட்டு இருந்தார். வேறுபட்டு இருந்ததுனால அவர் வந்து ஒரு ஒழிவில் ஒடுக்கம் என்ற ஒரு நூலை எழுதி வெளியிடணும்னு சொல்லிட்டு எல்லா அன்பர்களையும் கூப்பிட்றார். இதுக்கு முன்ன எல்லாரும் வராங்க. வந்து பார்த்த உடனே அவர் முன்னோட்டமாக வந்து கொடுப்பாங்க. புஸ்தகம் வந்து முன்னோட்டமாக கொடுக்கறது பழக்கம். அது பாராட்டு உரை சொல்லும்போது அதில் வேதாந்த கருத்து இருக்குது, சமரச கருத்து இருக்குது. பார்த்த உடனே ஒருவரும் வரலை. சைவ நெறியார்கள் அவங்க ஒருத்தர் கூட வரலை. ஏன்னா புறம்பாக வந்து வேதாந்த கருத்து இருக்குது, புறம்பாக வந்து சமரச நோக்கு உடையதாக இருக்குது. இது நமக்கு தேவையில்லைன்னு யாரும் கலந்துக்கலை. சரிதா? அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் ஒழிவில் ஒடுக்கம் நூல். வள்ளலாரை ஈர்த்தது. அது வந்து தான் நீங்கள் வந்து படிங்கன்னு நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. அதில் என்னென்ன சொல்ல வருது என்பதை பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிற மாதிரி தலைப்பிட்டு எல்லாமே சொல்லுது. சரிதா? குருவை பற்றி சொல்லுது. குருன்னா யார், மாணவன் எப்படி இருக்கணும், போலி குருவன் எப்படி இருப்பான், இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லுது. மாணவர்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை படிக்கணும். சரிதா? அதாவது ஒரு புலி ஆதிகள், புலி பாம்பு எதனா சிறுத்தை வந்ததுன்னா அது போய் பிடிச்சான்னா போய் பிடின்னு சொன்னால் போய் பிடிக்கணும். அவன்தான் மாணவன். சரிதா? வள்ளுவருக்கு ஒருத்தர் மாணவர் இருந்தார், ஏலோல சிங்கர்ன்னு. இந்த செடி மேலே ஏறி நில்லுன்னார். என்னங்க இது, செடி மேலே ஏறி நின்னாக்கா செடி தாங்குமா, உடஞ்சிடாத? அப்போ குருவுக்கு தெரியாதா? அதுதான் அறிவில்லாத்தனம். இன்னொருத்தனை விட்டார், ஏன்னா அப்படியே நிற்குது செடி. அது குரு என்பது இறை சொரூபன்றது அவனுக்கு தெரியல. இப்போ வள்ளலார், இப்போ அந்த காலத்தில் நிறைய குருகுலன்னு இருந்தது, ஆனால் இந்த காலத்தில் இல்லை. அதனால் வள்ளலார் வந்து சர்க்குருவாக நமக்கு காட்சி கொடுக்குறார். அவர் தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் உணர்த்துறார். உலகம் என்னைப் போல் பெறுதல் வேண்டுவனே. அவர் பாகுபாடு காட்டலை, எல்லாரையும் வந்து அரவணைச்சின்னுட்டும் போகிறார், உண்மையை சொல்கிறார். அதனால் இப்படி அற்புதமாக வந்து அந்த நூல் நமக்கு விளங்குகிறது. அந்த நூலில் வந்து நீங்கள் பார்க்க அந்த குருவினுடைய தன்மையும் சிஷ்யர்களுடைய தன்மையும், அதுக்கடுத்து சரியை கழற்றி, யோக கழற்றி, அப்புறம் வந்து கிரியை கழற்றி, இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் விரக்தி வருது. இதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். துறவு ஒன்று வருது தலைப்பு. இதெல்லாம் படிக்க எப்படி திறந்து போகிறதா, ஞானம்னா என்னான்னு தெரியாது இருக்குது நமக்கு. தெரியுதா? இப்போ ஞானம்னா என்ன அப்படின்னு இப்போ ஜோதி தரிசனம் எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. ஜோதி தரிசனம் பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும். எட்டி பார்ப்பீங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும் நிறைய பேர். என்னப்பா பார்த்தேன் சரியாக தெரியாது. தெரியுதா? அது மாதிரி தான் நம்மளுடைய நிலை. அதுவே வந்து ஞானம் பெற்றாக்கா எப்படி இருக்கும்னா, ஒரு கல் மேட்டில் நின்று பார்த்தேன்னா அருமையாக தெரியுது பாருங்க. ஏன்னா
அதை விட மேலே ஏறிட்டான். அறிவு கொஞ்சம் மேலே ஏறிச்சுன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். கீழ்ப்பட்ட எல்லா உணர்வும் அவனுக்கு வந்துடும். நீ என்ன நினைக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரியுதா? அவ்வளோ அதுக்கு தான் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த ஞானத்தை பெற்றால் ஒரு படி ஏறலாம். இது மாதிரி எத்தனையோ படி இருக்குது. அந்த படி ஏற ஏற தான் அந்த ஞானம் அறிவு விளங்க தான் நமக்கு வந்து இறைவனை பற்றியும் தெரியும், கீழ்நிலையும் பற்றி தெரியும். மலைமேறி ஏறியவனுக்கு கீழ்நிலை வந்து அந்த கிராமம் ஊடு முழுமையே தெரியும், வெட்ட வெளியும் தெரியும், அங்கே இருக்கிற மலை மேல் இருக்கிற பகுதி எல்லாமே தெரியும். சரிதான்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அது மாதிரி தான் அந்த ஞானம் வந்தால் தான் மேல்நிலை அடைய முடியும் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இந்த தெளிவாக விளங்கும்போது இந்த ஞானத்திலேயே வந்து 4 வகை இருக்குது. ஞானத்தில் 4 வகை இருக்குது. மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம். இப்போது தீவிரதரம் மட்டும்தான் இறைவனை அறிந்து கொள்றதுக்கு, குருவை அறிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 3 பேருக்கும் வாய்ப்பு இருக்காது. இந்த தீவிரமாக இருக்கிறான் பார், அவனுக்கு முழுமையாக ஒத்துக்க மாட்டான் ஞானத்தை. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திருக்குறள் மேற்கோள் காமிக்கணும். சொன்னார் பார், பற்றுக பற்றற்றான் ஒப்பிட்டு காமிக்கணும், திருமந்திரத்தை ஒப்பிட்டு காமிக்கணும், திருவாசகத்தை ஒப்பிட்டு காமிக்கணும். அப்படி காமிச்சாதான் ஓ எல்லாமே அதான் சொல்லிங்கிறாங்களா அப்படின்னா. ஏன்னா வள்ளலாரும் அதான் சொல்கிறார் நமக்கு. நான் சொல்வது உண்மை. நீங்கள் சந்தேகமாக இருந்தால் திருவாசகத்தை பாரு, திருக்குறளை பாரு, திருமந்திரத்தை. ஏன்னா நம்ம தரத்துக்கு ஏற்றார் போல் சொல்லிட்டார் அவர். சரிதான்? அதனால் வந்து நாம் தரத்தை மேலே எழுத்தணும். அப்போது நம்முடைய தரம் என்ன தரம்? இன்னும் கீழே தான் இருக்கிறோம், மேலே வரலை. சரிதா? ஏதோ ஒன்று பிடிச்சிக்கின்னு இருக்கிறோம். நல்லதை பிடிச்ச வச்சுட்டான். எல்லா சமய மார்க்கங்களும் தாண்டி ஒரு சன்மார்க்கத்தை வந்து பிடிக்க வச்சுட்டான். இதுவே நாம் பல பிறவிகள் செய்த ஒரு பெரிதும் பயன். நம்மை தூக்கி விட்டுருக்கிறோம். அங்கே தான் இருக்கிறோம், மேலே வரலை. அப்போ மேலே வருவதற்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு வேணும் அப்படின்னா அப்போ என்ன அறிவு வேணும்? இறைவனை அறிகின்ற அறிவு வேணும். சரிதான்? அப்போ அப்படி இறைவனை அறிகின்ற அறிவு இருந்தால்தான் நம்மிடத்தில் இருக்கிற 36 தத்துவங்களையும் நாம் நீக்கிக்கொள்ள முடியும். நாம் நீக்கிக்கொள்ள முடியுமான்னா நம்மால் முடியாது. இறைவன் திருவருளால் நீக்கிக்கொள்ளும். நம்முடைய முயற்சியும் இறைவனுடைய திருவருளும் இரண்டும் சேரும்போது தான் நீக்கிக்கொள்ள முடியுமே தவிர மற்றது வந்து நீக்கிக்கொள்ள முடியாது. நாம் எது செய்தாலும் நம்மால் முடியாது. இப்போ திருவருள்னாக்கா எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் அவருக்கு தெரியும். 3ஆம் பிறை இருக்குது. 3ஆம் பிறை வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. என்ன மாதிரி கொஞ்சம் கண்ணு பழுது அடைஞ்சவர்களுக்கு எங்கேப்பா தெரியுது அப்படின்னும் அவர் கூப்பிட்டு இங்கே வா, நான் சொல்கிறது பாரு, நான் என் வரலையே பார்த்துங்கன்னு அப்படின்வார். அந்த காற்றை திசையை நோக்க அப்படின்வாங்க. இப்போ தெரியுது. அப்போது கண்ணு இருக்குது பாரு, அந்த கண்ணு தான் நம்முடைய முயற்சி, ஜீவன். அந்த விரல் இருக்குது பார், அது திருவருள். இந்த ரெண்டும் சேரும்போது தான் அந்த கடவுளை பார்க்க முடியும். அதனால் வந்து இதெல்லாம் அது உணர்த்துறாரு, இல்லைன்னா உணர்த்த மாட்டார். சரிதான்? அதனால் கூடுமான வரைக்கும் அந்த தத்துவங்களை நாம் என்னமோ சன்மார்க்கத்தில் வந்துட்டாக்கா மொத்தம் அடைஞ்சிடணும்னு நம்ம நினைக்கணும். நாம் அந்த நெறியில் நிற்கணும், அதுதான் மெயின். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருமான் நிறைய சொல்கிறார். இன்னும் அருட்பாவினுடைய ஆழத்தை நாம் வந்து எதுவுமே பார்க்கலை. சரிதா? மேல்வாரியாக தான் படிச்சுக்கணும் இருக்கும். சரிதா? அந்த மேல்வாரியான படிப்பிலேயே நாம் வந்து அப்படியே அதிலே மகிழ்ந்து போகிறோம். ஆனால் அதில் எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு நீங்கள் ஞானத்தை பெற்றால்தான் அது எவ்வளோ பாடியிருக்க அவருடைய மதிப்பு தெரியும். இல்லைன்னா வள்ளலார் மதிப்பு தெரியாது. உண்மை நிலை தெரிஞ்சுக்கணுன்னா இதை படிக்கணும். சரிதா? அதனால் வந்து சொல்கிறார், சகஜ நிலைன்றது
உடம்போடு கூடி இருப்பது. இதை நீக்கிக் கொள்ளணும். தத்துவங்கள்னா 36 தத்துவங்களை நீக்கிக் கொள்வது தனித்த நிலை, அதை விட்டு நீங்கிய நிலை. அப்போ தனித்த நிலை என்பது இந்த உலகம் கனவு போல தோன்றும் உங்களுக்கு, தெரியுதா? கனவு போல தோன்றுமே தவிர அதில் ஈடுபாடு வராது, ஆசையும் வராது, தெரியுதா? 90% அறந்து போயிடுது. அதுக்கு அடுத்தது ஆணவ மலம் கூட போயிடும், துப்புர போயிடும். ஆனால் ஆணவ மலத்தின் வாசனா மலம் மட்டும்தான் இருக்கும். அந்த வாசனா மலம் கடைசி வரைக்கும் வரும். அப்போ இந்த கேவல நிலைன்றது தனித்த நிலை. அந்த கேவல நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு வரணும். பெருமான் சொன்னார்ல, சுத்த தேகம் பெறணும். அது மாதிரி சுத்த நிலைக்கு வரணும். சுத்த நிலை என்பது சீருற அருளாம் தேசுர அழியா பேருற என்னை பெற்ற நற்றாயே அப்படின்னார். அப்போ சீருறன்னா சிறப்பு பொருந்தியவர்களாக இந்த மனம் சீர்படணும், சுத்தமாகணும். அதுக்கு தான் சுத்த தேகம், தெரியுதா? அந்த சுத்த தேகம் பெற்றால்தான் இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் சீருறன்னார். தேசுர, தேஜஸ், ஒளி பொருந்திய உடம்பு. தேசுர ஒளி, தேசுரன்றது ஒளி பொருந்திய உடம்பு. அழியா பேருறன்றது ஞான உடம்பு. எவ்வளோ அருமையாக ஒரு அடியிலே சுருக்கிட்டார் பாருங்க. சீருற தேசுர அழியா பேருற என்னை இதுக்காகவே என்னை பற்றிய அப்படின்னு இறைவனை எவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் வள்ளலார்தை புரிஞ்சுக்கிறதுன்றது அகல் மொத்தம் படிச்சிடலாம், ஒப்பிக்கலாம். அதனால் பயன் இருக்குதான்னா இல்லை. நீ உனக்கு 10 தெரிஞ்சுங்க போதும், அதில் ஆழத்தை தெரிஞ்சுங்க, அது போதும். அதுலேயே ஒன்று அப்படியே பிடிப்பு வந்துடும் வள்ளலார் மேலே. சும்மா கூட படித்தும் பிடிப்பு வரலன்னா பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ அழகாக சொல்கிறார். துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புடன் காத்தருள் அருட்பெரும் தோல். இப்போ அதுதான் நமக்கு துன்பத்தில் தான் நம்ம வாழ்ந்துங்கிறோம். அந்த துன்பன்றது என்னன்றது அளவிட்டு சொல்ல முடியல. ஒவ்வொன்று துன்பம் அளவுக்கு மீறி வருது, அப்புறம் இன்பமும் வருது. இன்பன்றது அணு மாத்திரமாக இருக்குது, துன்பம் என்பது மலை அளவு இருக்குது, அதில் வருது ஒளிகள் ஒழுக்கம். அப்போது மலையளவு துன்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுறோம், நாமளை கஷ்டப்படுறோம். நாம் கஷ்டப்படுறோன்னு சொன்னால் நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒன்றும் தெரியுதா? துன்பத்தை கொடுத்தவனும் அவன் தான், தாங்குறவனும் அவன் தான், அதை நீக்கிறவனும் அவன் தான், சுகத்தை கொடுக்குறவனும் அவன் தான். அப்போ நீ யார்? ஒரு கருவி தான் அப்படின்னு நீ நினச்சின்னா உனக்கு எதுவுமே இல்லை. எது வரையினும் வரட்டும், எது போயினும் போயிட்டும், ஒரு ஞானி சொல்லுவார். அப்போ எது வந்தால் நமக்கு என்ன? ஞானிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, தெரியுதா? அந்த நிலைக்கு வந்தால் தான் ஞானத்தை அடைய முடியும். ஞானன்றது சாதாரண விஷயம் இல்லை, தெரியுதா? இன்னும் ஞானத்துக்கிட்ட நாம் போகணும். போனால் தான் அந்த ஞானன்றது என்னன்னு தெரியும். தமிழில் அறிவுன்னு சொன்னாங்க. அறிவுன்றது எத்தனை அறிவு இருக்குது தெரியுமா? இந்திரிய அறிவு இருக்குது, கரண அறிவு இருக்குது, உயிர் அறிவு இருக்குது, ஆன்ம அறிவு இருக்குது, அருள் அறிவு இருக்குது, சிவ அறிவு இருக்குது. இத்தனை அறிவும் தாண்டி போகணும். அப்போ ஒவ்வொரு அறிவும் நாம் பெறணும். அப்போ ஒவ்வொரு அறிவும் நாம் பெறணும்னா ஒவ்வொன்றுத்துலையும் நாம் பாஸ் பண்ணணும். ஒரு டிகிரி வருது, பட்டம் வாங்கணும்னா எடுத்தவொடனே நேராக போனோன்னு கொடுத்துருவாங்களா, துட்டு போட்டு வாங்கிறதா? 1ஆம் கிளாஸிலிருந்து பாஸ் பண்ணி தான் வரணும் நாம். அப்படி இருந்தால் தான் நாம் அந்த பெருநிலை அடைய முடியும். ஞானன்றது ஈஸி இல்லை, சரிதா? ஆனால் இதை ஒளியில் ஒடுக்கம் படித்தவர்கள் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் மேன்மை அடையக்கூடும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படும், சரிதா? இது நாம் வாழ்நாளை பூர்த்தி செய்யும், இந்த பிறப்பை பூர்த்தி செய்யும். நம்ம ஞானத்தை இது வரைக்கும் தெரியாத நாம் ஓரளவு தெரிந்து கொண்டோம் என்பதை நாம் ஓரளவு நாம் பூர்த்தி செய்யலாம்.
அது மாதிரி நாம் இந்த ஞானத்தை அடைவதற்கு தான் இந்த உடம்பே எடுத்துருக்கிறோன்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானம் பெற்றவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு ஈஸியாக வந்துடும். சரிதான். அதனால தான் சொல்கிறார், சாகா நிலை யாது அது மேவி நின் அன்பினோடும் ஓயாது உனைப்பாடி நின்றாடி உலகினூடே வழியாம்னா. இது நம்ம உள் அகத்தினுடைய வழி. இப்போ புற வழி சொல்கிறார். உலகினூடே வழியாம் உயிர்க்கு இதம் புரிதல் வேண்டும் சொல்கிறார் பாருங்க. உயிர்க்கு இதம்ன்றது அந்த துன்பப்படுவது நீக்கிறது. 7 விதமான துன்பம் சொல்கிறார் பாருங்க, அதை நீக்கணும். அதுதான் ஒரு சன்மார்க்கம். இப்படிலாம் சொல்கிறார். அதுதான் சத்து விசாரம், பரோபகாரம். பரோபகாரன்றது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யன்றது நாம் செய்கிறது. இப்போ நாங்கள் செய்கிறது ஜீவகாருண்யம் இல்லை. 50 பேர் சாப்பாடு போடுறோம், வெரைட்டிஸாக வரோம். பசியும் பட்டினியுமா இல்லை, எட்டி பார்க்குறோம். தயிர் சாதமா, உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு போகிறோம். லெமன் சாதம், எள்ளு சாதம், என்ன வெரைட்டியாக இருக்குது அப்படின்றோம். எது போகுது அதிகமானா, பிரிட்ஜு சாதம் போட்டால் உடனே காலி ஆகுது, 10 நிமிஷத்துல காலி ஆகுது பாருங்க. அப்போது இச்சையாக அவங்களுக்கு போட சொல்கிறார் வள்ளலார். நாம் போட்டுங்கிறோம். அப்போ நாம் தவறு செய்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு சங்கமும் தவறு செய்யுது. பசித்த ஜீவர்களுக்கு தான் சாப்பாடு போட சொன்னது. சும்மா கொடுன்னா எது ஒன்றாலும் எனக்கு ஒன்று கூடி எங்கள் சித்தப்பா ஒன்று கொடுன்னு வாங்கி போவான். அவங்களுக்கெல்லாம் போட சொல்லலை. பாவத்தை ஏற்றுக்கிறோம் நாம. பசித்த ஜீவர்கள் தேடி போய் இப்போ போடுங்க. அவர் இந்த கூட்டமாக நின்று போட சொல்லலை. அவர் உன்னால் ஒரு ஜீவன் அல்லது 2 ஜீவனு போட முடியுமா, அதை போடு. உன் சக்திக்கு அச்சாரம் தான் சொன்னார். எல்லாரும் கூட்டி போட சொல்லலை. அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. எங்கேயாவது சங்கம் ஜீவகாரணம் இத்தனை பேர் சோறு போட சொல்லி தான் பாருங்க. அவர் போட்டார். அவருக்கு ஆற்றல் உண்டு. ஆற்றல் வர்றதுக்கு தான் நம்ம போடுறோம். சரிதான். அப்போது அந்த ஆற்றல் எப்படி வரும்? அந்த உருக்கம் வரும்போது தான் வரும். சரிதான். ஜீவர்களை பார்க்கும்போதே மனம் உருகணும். அந்த உருகினாதான் அந்த ஜீவர்களுக்கு செய்யக்கூடியது இங்கே சந்தோஷம். உடனுக்குடன் பிரதிபலன் நமக்கு எதிர்பார்க்கலாம். உள்ள சந்தோஷிக்கும். சரிதான். அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். சத்து விசாரன்றது, சத்து என்றது பரம்பொருள், அருட்பெருஞ்சோதி. விசாரித்தல் என்றது தான் ஞானத்தினால் தான் விசாரிக்கணும். அதுகிட்டவே நம்ம போல. சரிதா. அதுகிட்டவே அந்த சாப்டர்கிட்டே போல. இந்த சாப்டர் வரைக்கும் தான் நம்ம நிற்கிறோம். சத்து விசாரம் சொல்லிங்கன்னு இருக்கிறோம். எது சத்து விசாரம்? வள்ளல் பெருமான் சொன்னதை அப்படியே சொல்கிறோம். ஆனால் நாம் உள்ள உணரணும், பிறரும் உணரணும். அப்போ பிறரும் உணரும்போது நாம் உணரும் வகையில் ஆழமான கருத்துக்களை சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் நமக்கு அந்த மேலான உணர்வுகள் தட்டும், அறிவு புலப்படும், இன்பத்தை அடைய முடியும். சரிதா. அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது அதில். ஒழிவில் ஒடுக்கன் மட்டும் நினைக்காதீங்க, அதில் அருட்பாவும் கலந்து இருக்குது. அவருடைய கொள்கை கலந்து இருக்குது. அதனால தான் படிக்க சொன்னார். பொது நோக்கில் தான் சொல்கிறார். ஒரு சைவ அன்பர் இவ்வளோ பெரிய நிலையை சொல்கிறாருன்னு சொன்னால், சைவத்தில் அந்த நூல் வெளியிட்டாங்க. அது அந்த மொழிகளோடுக்கும் விட்டார். ஒருத்தர் கூட அதை படித்து பார்த்ததில்லை. அதில் செயலாளர் ஒருத்தர், அவர் பேர் ராமலிங்கன்னு பேர். அவர் நண்பர். அவர் சொல்கிறார், ஐயா நான் படித்து பார்க்குறேன், எனக்கு படிக்கவே வரமாட்டேங்குதுன்னார். படிக்கவே வரல அப்படின்னார். அப்புறம் தான் எதுன்னா என்ன பொருள் அப்பப்போ ஃபோனில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட கேட்பார். அப்படி கேட்டு அது நாம் அது தெளிவுபடுத்தும் போது எங்களுக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்ட்டார். சரிதா. அங்கே போய் நாம் சொன்னோம்னாக்கா சைவ அன்பர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. சரிதா. புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா
அவங்க இன்னும் நம்ம சன்மார்க்கத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இன்னும் மேலே வரணும். மேலே வரும்போது தான் அவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அதனால் வள்ளலார் இதை சொன்னாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. சரிதா? அர்த்தம் இல்லாத எதுவுமே இல்லை. ஒழிவில் ஒடுக்கம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நூல். இப்போ அடுத்த வாரம் விழா வச்சுருக்கோம். அதில் ஒழிவில் ஒடுக்கம் 50 பாட்டுக்கு கேள்வி பதில். கேள்வி எனிது, பதில் என்பது கண்ணுடை வள்ளல் திருப்பூர் சுவாமி. அற்புதமான, அவரை தவிர வேறு யாரும் எழுத முடியாது. ஏன்னா அவர் ஞானம் பெற்றதுனால்தான் அந்த பொருள் விளங்கி நாம் அந்த பாட்டுக்கு எழுதுகிறார். மற்ற புலவர்கள் எழுதுனா அது குப்பிட தான் போடும். தெரியுதா? பொருத்தம் இல்லாத எழுதுவாங்க. அதெல்லாம் தேவை. ஞானம் பெற்றவர்களால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. நீங்கள் ஒரு படிக்கணும் அப்படின்னா ஒரு புஸ்தகம் வாங்க. அதுதான் சொத்து உங்களுக்கு. சொத்துன்னு சொன்னால் நூல் வாங்கி சேகரிக்கிறது தான் சொத்து. சரிதா? அதை சேகரிச்சிங்க. எங்கிட்ட நிறைய சொத்து இருக்குது. 2000 நூல்கள் இருக்குது. அது ஒன்று கூட பைசா கொடுத்து வாங்கலை, தானாக சேர்ந்தது. 10 வால்யூமு கொண்டது இருக்குது. அவை துரைசாமி நண்பர் ஒருத்தர் கொடுத்துட்டு போட்டார். அவர் ரொம்ப நண்பர் கூட இல்லை. அவர் இருக்கிறது அரக்கோணம். ஐயா, இது எனக்கு பயன்படாது, நீங்கள் வச்சுங்கய்யா அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்கள். அது பரவாயில்லை. 4 திருமுறை ஐயா வெளியிட்டது அந்த காலத்துது என்கிட்ட இருக்குது. 4 திருமுறை. அது காஞ்சிபுரத்தில் ஒரு அன்பர்கிட்ட இருந்தது. காஞ்சிபுரத்தில் அப்போ சில அன்பர்கள் சன்மார்க்கத்தில் ஈடுபாடு உண்டு. சரிதா? அப்போ அவர்கள் அந்த புத்தகத்தில் இது அது குப்பையில் போடுறது. அது குப்பையில் போடுறதுக்கு மனம் இல்லாத இது யாருக்கிட்ட கொடுக்கறது அப்படின்னா அது தொட்டால் தூளாகிடும். 100 ஆண்டுகளுக்கு முன்னே அது பிரிண்ட் பண்ணது. அது அதனால் அப்படி இருந்தது. அதை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதையும் வச்சுருக்கிறேன். அப்புறம் இவர் நூல் இருக்குது. இவர் கந்தசாமி கந்தசாமி அவருடைய பாடல் வடிவாக அதுவும் நூலில் நமக்கு வந்திருக்கு. அதுவும் வந்திருக்கு. பல நூல்கள் எல்லாம் நமக்கு சேர்ந்துருக்கு. அதுதான் நான் சேர்த்து வைக்கிற சொத்து. இது யார் அனுபவிக்க போகிறாங்கன்னு யோசனை பண்ணேன். அதனால் இப்படி தான் இருக்குது. நாம் அது உணர்ந்தவர்கள் தான் அது அனுபவித்து இருந்தாக்கா தான் எனக்கு ஆத்மா சந்தோஷமாகும். சரிதா? அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதனால் வள்ளலாறு செய்வார். அதனால் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொத்து சேர்க்க கற்றுக்குங்க. எதனா ஒரு சந்தேகம்னா டக்குன்னு இப்போ நூல் எடுத்து பார்க்கணும். இப்போ டிக்ஷனரி கூட எனக்கு ஃப்ரீயாக வந்தது. எப்படின்னா, ஒரு புலவர் என்கிட்ட பாடம் கேட்டார். அவர் பெரிய புலவர். அவர் என்கிட்ட பாடம் கேட்டார். அவர் டிக்ஷனரி பார்த்து, எனக்கு அப்போ தெரியாது, டிக்ஷனரி பார்த்து ஒவ்வொரு பொருள் சொல்லும்போது ஐயா உங்கள்கிட்டே இருக்கட்டும்னு கொடுத்துட்டு போட்டார். இப்போ அது எனக்கு உதவுது. வினயம்னா என்ன அப்படின்னு தெரியல. அப்போ தான் தெரிஞ்சுது. வினயம்னா அன்பு, தர்மம், பலவித பொருள்கள் இருக்குது. அது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிக்ஷனரியும் வாங்கிக்கணும். தமிழுக்கு தமிழ். சரிதா? இந்த சொத்து எவ்வளோ பணம் போட்டாலும் அது சேர்த்து வச்சுங்க. இது நம்ம அறிவுக்கு உண்டான சேர்க்கிற சொத்து. ஊடு வாசல் இதெல்லாம் அது இருக்கிற இடம் மட்டும்தான். இந்த அறிவுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால இந்த அறிவுக்கு உண்டான சொத்தை சேர்த்துங்க. அப்படி சேர்த்துக்கினா தான் நீங்கள் வருங்காலத்தில் ஞானத்தோடு விளங்க முடியும். ஞானத்தை மட்டும் விரும்புங்க. வள்ளலாரது முழுக்க முழுக்க அருட்பா என்பது ஞானம்தான். அந்த நோக்களை பாருங்கள். நாம் எந்த நோக்களை பார்க்குறோமோ அந்த நோக்காகவே இருக்கும். சரிதா? இப்போ எளிமையான பாட்டு இவர் கூட பாடினார். அப்பானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னார். அவர் இதெல்லாம் ஏன் பாடுவான வள்ளலார்? அவர் தான் அடைஞ்சிட்டார். அவருக்காக இல்லை, நமக்காக பாடினார். இப்படிலாம் பாடி
அப்படி தானே வர முடியும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறார் மாணவர்களுக்கு. அப்பா நான் வேண்டுதல் என்னும் போது நம்ம கிடுகிடுன்னு படிக்கிறோம். அப்பா கிட்ட எப்படி பயன்படுத்தியா நாம் கேட்போம், எதனா ஒரு என்ன கூட அப்படி கேட்கணும். அப்பா நான் வேண்டுதல்ன்றது அந்த பயபக்தி வரணும் நம்மக்கிட்ட. அந்த பாட்டை ஆறுவருக்கெல்லாம் நாம் அன்பு செயல் வேண்டும், அவங்ககிட்ட வேண்டு, அவன் உத்தரவிட்டால் தானாக செய்ய முடியும். அதனால் இப்படிலாம் சொல்கிறாரு. ஆகவே நாம் அந்த பாடல் ஒவ்வொன்றும் நாம் அந்த உணர்ந்து பார்த்தோமேனா அதில் எல்லாமே ஞானம் பொதிந்திருக்கிறதுன்னு இந்த ஞானத்தை படித்த பிறகு தான் எனக்கு அறுப்பாகவே ஆழம் புலப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நான் கூட அதே மாதிரி தான் மேல்வாரியாக தான் படித்தேன். அதனால் பிரயோஜனம் இல்லை, பேசுறதுக்கு தான் உதவுது. ஆனால் உள்ள ஆழம் போது தான் நமக்கு உள்ள அந்த பெருமானை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஞானம் இல்லாத ஞான சொரூபமாக இருக்கார் அவர், இல்லைன்னாக்கா இல்லை. அதனால் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நடத்தணும்னு இருந்தேன். இது ஒரு இடையில் இடையூறு. பெருமானுடைய செயல் எல்லாமே ஒன்று தான், எல்லாத்தையும் அவன்தான் படைக்கிறான். சரிதான்? ஆமாம் ஆமாம். எப்படின்னா நல்லவர் கெட்டவர் எல்லாமே அவன்தான் படைக்கிறான். கெட்டவர்னு சொல்லிட்டு தள்ளிடாதீங்க, அவன் நல்லவன். சரிதா? எவ்வளோ நன்மையை செய்வாங்க. இப்போ பஸ்ஸில் வந்தேன், 13 டாக்கீஸ் இறங்கணும் அப்படின்னா நான் 4 ஸ்டாப்பிங் தள்ளி கேட்குறேன். சார் 4 ஸ்டாப்பிங் அங்கேயே போயிடுச்சு சார் அப்படின்னாரு. அப்புறம் தெளிவாக சொன்னார், இந்த வர ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கோ, இதே 28 வரும் 51 வரும், அதில் இறங்கி போங்க அப்படின்னாரு. ஒரு அம்மா பின்னால் உட்காந்து, ஏங்க வாங்க என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்ட்டு. வயசானவங்க தான். இல்லைம்மா இறங்க போகிறான்னு. அது 19 தான், அது இன்னும் டைம் இருக்குது, அது வரைக்கும் நீ ஏன் நிற்கிறீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு. வரல, நீங்கள் உட்காருங்க அப்படி. இல்லை போயிடுச்சு, ரிட்டர்ன் வரேன். ஏன்னா பஸ்ஸு எனக்கு ஃப்ரீன்றதுனால எனக்கு எந்த செலவும் இல்லை, ரிட்டர்ன் வரேன். அது நமக்கு எடுத்து வழிகாட்டுது. இங்கே இறங்கிக்கோ, இப்படி திரும்பும்போது நிற்கும், நீ திரும்பும்போது நீ இங்கே இப்போயே எழுந்து நின்று. அதனால் எல்லாருக்கும் இறைவன் படைப்பில் எல்லாமே இப்படி தான். சரிதா? கெட்டவன் ஒதுக்க வேண்டாம், எல்லாமே நல்லவர்கள் தான். அதனால் வள்ளலார் சொல்கிறாரு, வள்ளலார்ன்ற ஒரு சைவ நூல் சொல்லுது, அதாவது அதில் என்ன சொல்ற, நல்லார் பொல்லார் என்று நாடுவதே எல்லாம் செவன் செயல் என்று அப்படின்னார். அவரவர் உள்ளத்தில் ஈசன் அருளுமானால், அவரவரை கொண்டு இயற்றுமானால், அவரவரை கொண்டு நல்லார் பொல்லார் என்று நாடுவதே எல்லாம் சிவன் செயல் என்று உண்ணுன்னார். அது மாதிரி உள்ளத்திலிருந்து ஈசன் சொல்கிறான், அவன் நல்லவன் கெட்டவன்னு. அவன் நல்லது ரெண்டும் அவன் தான் படைத்தான், நீ ஏன் கெட்டவன் சொல்கிற? சரிதா? ஒருத்தர் அடிபட்டு இருக்குதுன்னா நல்லவன் போகவே மாட்டான், எட்டி பார்த்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கெட்டவன் தான் போவான், அவன் தான் தூக்கி ஆட்டோ இங்கே வா அப்படின்னு ஏறி உட்கார வச்சு விட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் அவன் தான் இருப்பான். அவன் நல்லவனா நாம் நல்லவனா? ஏன்னா எதிர்மறையாக இருந்தால் தான், அது மட்டும் இல்லை, குடும்பம் கூட எதிர்மறையாக இருந்தால் தான் குடும்பம் ஓடும். ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று அப்படி இருந்தால் தான். ரெண்டும் சாதுவாக இருந்ததுன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே நடக்கிறேன் அப்படின்னாக்கா அது ஓடாது வண்டி. ஒன்று இழுக்க, ஒன்று இப்படி போகும், ஒன்று இப்படி, ரெண்டும் கூட்டினா தான் ஒன்றா போகும். அதனால தான் ஒன்று ஆண் வேகமாக இருக்கும், பெண்மையாக இருக்கும். இன்னொன்று ஆண் வேகமாக இருக்கும், பெண்ணு வேகமாக இருக்கும், இவன் சாதுவாக இருக்கும். அதனால் இது தப்பே இல்லை, இறைவன் முடிச்சு போட்டது. எல்லாமே இறைவனுடைய திருவருள். நாம் தான் தேடி வச்சு அந்த பொண்ணை கட்டணும் அப்படின்னு அது அகங்காரமாக சொல்கிறது. ஒன்றுமே கிடையாது. உன்னை தேட வச்சான், அந்த இடத்த ஒன்று எடுத்துக்கோ, நீ அப்படி தேடியா சரி அப்படின்னு தேட வச்சு அங்கே ஆளுமைக்கு கொண்டு வரான்.
நம்ம கொட்டத்தெல்லாம் அடக்கிறதுக்கும் அவன் தான், அதுதான் துணையாக இருக்குது. அதனால் எல்லாமே இறை செயல்தான் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் கருவி மாத்திரம்தான் என்பதை உணர்ந்து கொள்வது தான் ஞானம். ஆகவே இந்த ஞானத்தை தொடர்ந்து ஒரு 10 பேர் இருந்தால் கூட போதும். அது இருந்தால் போதுமாவது அது உணர்வோடு கூடுமான வரைக்கும் நூல் எடுத்துன்னு வந்தால் நல்லது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.